ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மகிட்ட வந்திருக்கிறது வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு கிராம்ப்டன் ஃபேனு. ஸோ அந்த ஃபேனில் வந்து கெப்பாசிட்டர் வந்து போயிடுச்சு. ஸோ லோடு ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து சவுண்டு வருது, ஆனால் ஃபேன் ரன் ஆகலைன்னு சொன்னாங்க. அவன் வந்து கழட்டி செக் பண்ணி பார்த்தா காயில் நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக பார்க்கும்போது இந்த கெப்பாசிட்டர் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வரலான்ட்டு ஷாப் போகும்போது நியரஸ்ட்டில் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது கெப்பாசிட்டரோட வேரியண்ட் பாருங்கள். இந்த வேரியண்ட் வந்து நம்மளுக்கு 1.25 மைக்ரோ ஃபேரட் ஒன்று, 1.75 மைக்ரோ ஃபேரட் ஒன்று. நம்ம வந்து 2 வேரியண்ட்டில் கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து 1.85 மைக்ரோ ஃபேரட்டு, இது வந்து 1.85 மைக்ரோ ஃபேரட்டு, அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5 மைக்ரோ ஃபேரட்டு. ஸோ இந்த 2 வேரியண்ட்டையும் வந்து அட்டாச் பண்ணி நாம் வந்து அப்படியே கொடுத்துடலாம். கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து 2 கெப்பாசிட்டர் வாங்கி ஜாயின் பண்ணி மெர்ஜ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெகுலேட்டர்லேருந்து ஸ்பீடு வேரியண்ட்டுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர் வந்து 3 இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாம் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 பார்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் என்வலப் பண்ணி விட்டுட்டு, ஸோ உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இதை 2 ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டரோட இந்த 2 ஜாயின் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்தோம்னா நம்ம இதுலேருந்து கட் பண்ணிடுது. ஸோ இந்த கட் பண்ண ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து இந்த ஒயர் தான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்குள்ளே பொருளைன்னு. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு இது அப்படியே வந்து டேப் அடிச்சிருவோம். அடுத்தது இந்த இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1.25 வந்து பிளாக்கு, 1.75 வந்து ப்ளூ. ஸோ இதுதான் வந்து ரெகுலேட்டரு. ஆக்சுவலாக இது வந்து ஸ்பீடு வேரியண்ட் ரெகுலேட்டரு. ஸோ 1.25ன்னு இருக்கிற இடத்துல நாம் வந்து இந்த 1.5லேருந்து ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்கு ஒரு வேரியண்ட்டில். ஸோ அதோட லைனை வந்து இந்த பிளாக்கில் கொடுத்துடலாம். அடுத்தது இந்த வந்து இது வந்து 1.85. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட 1.75 இருந்துச்சு. ஸோ அந்த வேரியண்ட்டெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ அவ்வளோதான். இந்த கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு. இது வந்து மெயின்ஸ் கார்டு ஒயரு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதில் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து நெகட்டிவ், இதில் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இதில் ஒன்று, இதில் ஒரு லைன், இதில் ஒரு லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் கார்டு ஒயர் முடிஞ்சு. ஸோ ஃபைனல் ஒயரிங் வந்து முடிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன். ஃபைனலைஸாக வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுவிட்சை போட்டு பார்க்கலாம். ஸோ சுவிட்சை போட்டு பார்த்தா சுற்றுது. ஸோ இது வந்து ஆஃபு. ஸ்பீடு வேரியண்ட் 1, ஸ்பீடு வேரியண்ட் 2. ஸோ வேரியண்ட் வந்து பெருசாக லாஸ்ட் இதில் மட்டும் கொஞ்சம் ஆர்பிஎம் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த விங்ஸ் மாட்டி பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க.